பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா ராகி சேமியா. ஸோ இது வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ இதுதான் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை சுடுதண்ணியில் வச்சு இந்த பாக்கெட்டை பிடிச்சி போட்டுட்டோன்னா தனியாக சுடுதண்ணியில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிக்கிறது காமிக்கணும். ஸோ அது ஃபஸ்ட் நான் சுடுதண்ணியில் வச்சிடறேன். சுடுதண்ணி கொதிக்கிறதுலேயே நான் வந்து இதை வந்து கொதிக்க வேண்டாம், லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ஸோ லைட்டாக கொதிச்சோம், ரொம்ப நிறைய கொதிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தாளிக்கிறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சு இந்த தாளிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அப்படியே தாளித்து டீயை போட்டோம்னா குழம்புடன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் இதை போட்டு லைட்டாக ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டோம்னா நல்லா ஊதிங்க, சூப்பராக சொல்லுமா. எங்கம்மா வச்சுருக்காங்க. என்னம்மா என்ன பண்ணுறேன்? மாவு அரைக்கிறேன். வச்சுருக்கியா? ஸோ எப்படி இருக்கு பாருங்க. உளுந்தெல்லாம் அரைச்சாச்சு, உளுந்து அரைச்சாச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு அரிசி கொஞ்சம் போட்டாங்க. ஸோ இன்னொரு அரிசி ரெடியாக இருக்குது, அதெல்லாம் போடணும். ஸோ அரிசி ரெடியாக வந்துச்சு வாங்கி. ஏமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா ஒரு சின்ன சின்ன பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கும். இந்த டைமுக்கு நம்ம வந்து நம்ம ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம திருப்பி ராகி சேமியாவை ஆட் பண்ணிடுவோம். இந்த பாக்கெட் போட்டாச்சு. அப்படியே இதை வந்து சுடுதண்ணியில் நல்லா இது பண்ணிடுவோம். விட்டுட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து விட்டுலாம். ஸோ அந்த சுடுதண்ணிலே லைட்டாக ஒரு 2 பபிள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வடிகட்டிடலாம். ஸோ இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதை வந்து ஸ்ட்ரைன் பண்ணிடணும். உடனே ஸ்ட்ரைன் பண்ணிடணும். அப்படியே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சுடுதண்ணியில் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். ஸோ உடனே அதை நம்ம ஸ்ட்ரைன் பண்ண போகிறோம். அதில் வந்து நல்லா இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த சேமியாவை வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயினரில் பாருங்கள், சுடுதண்ணி வடிச்சாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ ரைட்டில் வந்து உங்களுக்கு கோல்டு வாட்டர் பச்சை தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா வந்து தனித்தனியாக இருக்கும் சேமியா. ஸோ அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணியை மேலே ஊற்றி விட்டிங்கன்னா குழையாமல் இது வந்து ஃபேன் காற்றுல வந்து நல்லா கொஞ்சம் அப்படி எடுத்து விட்டு ஆற விட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லா தனித்தனியாக உதிரியாக உங்களுக்கு நம்ம உப்புமா செய்யும்போது உதிரியாக வரும். நல்லா ஆறட்டும். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. கை வைக்கிற பக்கத்துக்கு ஆறி இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து சமைச்சிடலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு தாளிச்சு பொரிஞ்சிச்சு. அந்த கடலைப்பருப்பு போட்டுப்போம். கடலைப்பருப்பு போட்டாச்சு. கடலைப்பருப்பு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் நீக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒன்றா போடலாம். இது வந்து வெங்காயத்தூள், இன்னும் நம்ம இதுக்கு சால்ட் ஆட் பண்ணல. ஸோ அப்போ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாக வச்சுட்டு இந்த சீனியை வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை கலந்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிறத நல்லா கிளறி விட்டுணும். சேமியா ரெடியாக இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பெல்லாம் கண்ட்ரோல் எப்படி பார்க்குறீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக இருக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை